ரகசிய ஒற்றை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் எஃபெக்டால் வேகமெடுக்கும் கட்சிகளின் வேற அரசியல். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்ட கதையாய் சீக்கிரம் வேட்பாளரை அறிவிப்பதில் தீவிரம். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்போதுமே மொத்த உலகமும் ஒரு விடயத்தை தவறா செய்யும் பொழுது ஒருத்தன் மட்டும் அதை சரியா செய்தா அவனை பைத்தியக்காரன் தான் இந்த உலகம் சொல்லும். அப்படிதான் கடந்த காலங்கள்ல நாம் தமிழர் கட்சி நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், தனித்துதான் களம் காணுவோம் அப்படின்ட்டு இந்த அரசியல் களத்துல ஒரு புதிய பாதையை உருவாக்கும் பொழுது ஒட்டுமொத்த அரசியல் உலகமே சீமானை பார்த்து கேலி பண்ணிச்சு, சிரிச்சிச்சு, இவன் ஒரு பைத்தியக்காரங்கிற ரேஞ்சில தான் பேசினாங்க. ஆனா நாட்கள் போக போக சீமானவர்கள் தனித்து நின்று தன்னை ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக நிரூபித்துட்டாரு. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஆளுமை மிக்க தலைவர்களை நம்ம பட்டியலிட்டோம்னா சீமானவர்களுக்கு தான் முதலிடம். ஆனா வாக்கு அரசியல் அவர் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் மக்கள் மத்தியில அவருக்கான அந்த அபிமானம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் போகுது. அதற்கு காரணம் தொடர்ந்து அவருடைய கொள்கையில உறுதியா இருந்து எந்த கட்சியுடனும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரம் பேசாம தன்னுடைய கட்சியினரை அடமானம் வைக்காம அரசியல் செய்வது மக்களிடையே மிகப்பெரிய ஈர்ப்பை அவரின் பால் ஏற்படுத்தி இருக்கு. அதுலயும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து 4வது முறையாக அவர் தனித்து நிற்பது மக்கள் மத்தியில சீமான் மீதான அந்த அபிமானத்தை மிகப்பெரிய அளவு உயர்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அதன் காரணமாகவே அவர் வேட்பாளர் அறிவிக்க அந்த வேட்பாளர்கள் மக்களிடம் போய் பரப்புரை செய்ய அது மக்களிடையே மிகப்பெரிய அளவு எடுபடுது. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாகவும் மாறுது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி முதலாள வேட்பாளரை அறிவித்து களத்துக்கு போவது அப்படிங்கிறது பிற கட்சிகளுக்கு வயிற்றுல புளிய கரைப்பதாகவே இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா இது ஒரு சீமான் எஃபெக்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அரசியல் அரங்குல சீமான் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவு பயன் கொடுத்துட்டு இருக்கு. இதை பார்க்கும் பிற கட்சிகள், இப்போ நோட்டுக்கும் சீட்டுக்கும் கூட்டணி பேரத்தை ஆழமாக நடத்தி கொண்டிருக்கும் கட்சிகள் சீமான் அவர்களுடைய இந்த வேகமான அரசியல் முன்னெடுப்பை பார்த்து தாங்களும் சீக்கிரம் பேரத்தை முடிச்சு வேட்பாளர்களை விரைவா அறிவிக்கணுங்கிற நோக்குல செயல்படுறதா தகவல் வருது. அதுலயும் புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா இந்த கட்சிகளும் சீமானவர்கள் முழுமையாக வேட்பாளர்களை அறிவித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட்டணி பேரத்தெல்லாம் முடிச்சிட்டு நம்மளும் வேட்பாளரை அறிவித்து களத்துக்கு போயிடணுங்கிற நோக்குல மிக வேகமாக பேரத்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ சீமானவர்களுடைய அரசியல் நகர்வு அப்படிங்கிறது ஒரு காலத்துல தனித்த ஒரு அரசியலாக அனைவராலும் வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. இப்போ முதன்மை போர்ஸா சீமான் அவர்கள் செய்வதை மக்கள் மிகப்பெரிய அளவு ரசித்து அவருக்கு ஆதரவாக வருவது, அவருடைய பாதையை நம்மளும் பின்பற்றணுங்கிற ஒரு இடத்துக்கு இங்க உள்ள பிற அரசியல் கட்சிகளையும் தள்ளி இருக்கு. ஆனா கள நிலவரம் என்னன்னா, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகாத நாம் தமிழர் வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அபிமானத்தை பெறுவாங்க. இவர்கள் என்னதான் பேரத்தை சீக்கிரமா முடிச்சிட்டு வேட்பாளர்கள் அறிவித்தாலும் அவர்களுடைய அந்த பாசாங்கு மக்கள் மத்தியில எடுபடாது அப்படிங்கறதா இப்போதைய கள நிலவரம். நன்றி, வணக்கம்.